ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கே மஸ்கட்டில் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 இடங்களில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீக் நான் ஒரு ஃப்ளார் ஃபெஸ்டிவல் கூட போயிருந்தேன். அது கூட நம்ம இதில் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். கண்டிப்பாக பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா நசீம் பார்க்கு. இது வந்து மஸ்கட்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. நாங்களும் ரம்யா அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து போகிறதா தான் பிளானு. எங்களை பார்த்துட்டா போதும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவான் செல்லக்குட்டி. வந்து வேகமாக வந்து காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டான். ஒரு ஆளை தேடிட்டே இருந்தான். யாருன்னு பார்க்குறீங்களா? கிருத்திகா தான். ஏன்னா கிருத்திகா வந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஸோ போகிற வழியில் அப்படியே கிருத்திகாவை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறது தான் இன்றைக்கி எங்களோட பிளானு. ஈவினிங் டயத்தில் கிராண்ட் மாஸ்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் நாங்கள் இந்த சைடு மெயின் ரோட்டில் போகாமல் சர்வீஸ் ரோட்டில் போனோமா, அந்த க்ரீனரி, அந்த ட்ரீஸ், அதுக்கு நடுவில் அந்த மாஸ்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே வந்தோடனே பாப்பா டக்குன்னு கீழே வர சொல்லியாச்சு. வந்த உடனே செம்ம ஹாப்பி. கிருத்தியாவை பார்த்துட்டு ஒரே ஜாலி தான் அவனுக்கு. 5:30 கிளம்பணும்னு நினச்சேங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6:20 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு போகிறதுக்கு வேறு இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆகுமா. மெயினாக எதுக்கு நாங்கள் அர்லியாக போகணும்னு நினச்சேன்னா 8 o'clock வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து டெய்லி போடுவாங்க அங்கே நசீம் பார்க்கில். இதுதான் வந்து மெயின் ஷோவே. எவ்வளோ நிறைய ஷோஸ்லாம் நடந்தாலும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்குனே பீப்புள் அவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ அதுக்காக தான் டிராஃபிக்கில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சி கடைசியில் ஆஸ் யூஷுவல் லேட் ஆனது தான் மிச்சம். ஃபயர் ஒர்க்ஸ் வந்து அமராத்லேயும் நசீர்லையும் போடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நைட் 8 o'clock ஷார்ப்பாக. மிச்சம் எந்த இடங்களையும் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஸோ இது 2 வந்து கன்ஃபார்ம். டெய்லி 8 o'clock ஷோ இருக்குன்னு, அதுவும் ஃப்ரைடே சாட்டர்டேல இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேபி ஹாலிடேங்கிறதுனால இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த டயத்தை நோட் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் அர்லியாகவேவும். கூட்டங்க. மஸ்கட்டில் இருக்கிற பாதி சனம் இங்கே தான் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டுமே ஐ திங்க் 1 hourக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரஷ்ஷு. நம்மளுக்கு நல்ல வேலையாக நம்மளுடைய ஃபாலோவர் ஒரு தம்பி உதயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருந்தாங்க. என்னை பார்த்துட்டு வந்துட்டு ஹாய்க்கா என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு அவங்களே வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து தப்பிச்சுக்கிட்டோம். ஸோ இல்லைனா எப்படியும் 1 hour ஆகுங்க. அங்கே QR கோடெல்லாம் வச்சுருக்காங்க ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. நாங்களும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த தம்பியே டிக்கெட் எடுக்க சொல்லிட்டு பாருங்கள். என்ட்ரன்ஸில் மட்டும் எவ்வளோ ரஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கரெக்டாக செக் பண்ணி பேண்டு போட்டு விட்டுட்டு தான் உள்ளே விட்றாங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 640 பைசா தான் ஒரு ஆளுக்கு. சின்ன பசங்களுக்கு பாதி தான். 600 பைசானா நான் அவங்களுக்கு 300 பைசா அந்த மாதிரி தான் வந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஷோ மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷோக்கு அங்கே இருந்த கூட்டம் பார்க்கணும். ஓ மை காட், அவ்வளோ கூட்டம். எங்களுக்கு கரெக்டாக போன டயத்துலையும் அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆனதையும் பார்த்துட்டு அப்படியே நின்னாச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கேன்னு. நம்ம ஊர்லேருந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைட்லாம் நம்ம அடிக்கடி போட்டு பார்த்துருக்கோம். இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு லிமிடேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க போடும்போது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பீப்புளோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி அவங்க வந்து மிச்ச மக்கள்லாம் போடுறதுக்கு அந்த மாதிரி விட மாட்டாங்க. கவர்மெண்ட்டே போடும் இந்தந்த ஃபெஸ்டிவலில் லைக் டே மாஸ்கட் ஃபெஸ்டிவல்னு ஏதாச்சும் ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான டேஸ்லாம் வரும்போது அவங்களே வந்து கிராக்கர்ஸ்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ஷோ எவ்ரி இயர் வந்து நடக்குங்க. நம்ம ஊரில் இந்த பொம்மைக்காலா பொய்க்கால் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இது வந்து எவ்ரி இயர் நடக்கும். அவ்வளோ பெரிய குச்சி மேலே அவ்வளோ அழகாக நடந்துட்டு போவாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் ஒரு அழகான பார்பிகல் மாதிரி ஒரு பொம்மை கூட நடந்துச்சு. அவ்வளோ அழகாக அந்த கேர்ள் தான் பொம்மை மாதிரி அவ்வளோ க்யூட்டாக நடந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்ச பாடு இல்லைங்க. மோர் தென் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மிச்ச பார்க் ஏரியாங்களையும் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. என்ன ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கும் சில பிளேயிங் ஏரியா, அங்கே போய் விளையாட வேண்டியதான். இந்த சீசனில் வந்து நல்ல ஃபிங்கர் சிப்ஸை ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்கங்க. அவங்க ஊற்றுற சாஸஸ் வேற அவ்வளோ சாஸ் ஊற்றுறாங்களா. அந்த பிள்ளைங்க அதுதான் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்குதுங்க. வேற வழி இல்லை, என்ன செய்யன்னு சொல்லி வாங்கி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நிறைய ஸ்டால் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நாங்களும் சரி உள்ள ஏதாச்சும் அப்போ நல்லா இருக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. வெறும் அபயா மட்டும்தான் இருந்துச்சு இந்த வாட்டி. மேபி நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து பீப்புள் குறைச்சிட்டாங்க. பிஃபோர் வந்து இதுதான் ஒரு ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி தான் நிறைய வந்து வாங்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை இல்லையா. அங்கங்கே ஃபெஸ்டிவல் நடக்கு, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு. அதனால நேச்சுரலாக நேரில் போய் வாங்குறது வந்து நிறையவே குறைஞ்சிருச்சு. ஆனால் பார்க்க மட்டும் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. கிட்டத்தட்ட அந்த தரையில் நடக்கிற அந்த இன்டர்லாக் சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டதுலேருந்து மரத்தை மெயின்டைன் பண்ணது, லைட்டிங்ஸ் போட்டது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே இந்த குதிரை வண்டிலாம் வேறு இருந்துச்சு. ட்ரையலுக்கு போகிறதுக்கு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் மெயினான ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துக்கு தான் பாப்பா அவங்க வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஃபெஸ்டிவலுக்காக மட்டும்தான் போட்டிருக்காங்க. எப்பயுமே இங்கே இருக்காது இல்லையா. நம்ம குரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாராலன்லாம் எப்படின்னா
அது அங்கேயே பெர்மனெண்ட். இங்கே வந்து அப்படி இல்லைல்ல. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யாராச்சும் போனவங்க இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா என்னோட இது படி இங்கே இவ்வளோ கேம்ஸ் நான் பார்த்தது கிடையாது. ஃபெஸ்டிவலுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஒரு கேமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா $1 அந்த மாதிரி வாங்கிட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து 500 பைசா 600 பைசா அந்த மாதிரி தான் வரும். பட் இங்கே வந்து இது $1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பசங்க ஆசைப்படும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கெல்லாம் என்ன பாருங்கள் எவ்வளோ லைன்ஸ்னு. இங்கே எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாலும் பரவாயில்ல நாங்கள் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுங்க எல்லாம் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிருத்திகா அனுஷ்கா அந்த பெரிய ராட்டினத்துலாம் போவான்னு ஒரே ஆட்டம். ஸோ அவங்க வந்து அதுக்கு போயிட்டாங்க. துருவுக்கு துணைக்கு கம்பெனிக்கு நான் போய் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன் இங்கே. ஆனால் அதுவும் ஜாலியாக தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கிருத்திகா அனுஷ்கா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் இதிலலாம் நம்ம எப்படி ஏறுறது. துருவ சாக்கா வச்சுட்டு நானும் ஏறி ஒரே ரவுண்டு போயாச்சு. இந்த கேமுக்கு வந்து அந்த $2 மாதிரிங்க ஒரு ஆளுக்கு. வேண்டான்னா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. பாப்பா இது ரொம்ப தலைக்குப்புற சுற்றுதுடா பேசாமல் இருங்கடாங்கன்னா இல்லை இது நாங்கள் போயே ஆகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி அந்த கேமில் ஏறினாங்க. துருவுக்கு தான் பிரச்சனையே இல்லை. அவன் வாட்டில் குட்டி குட்டி அழகான கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டே இருந்தான். ஆனால் இது எப்படி மேலே எங்கேயும் தூக்கி போட்டதில் பிள்ளை கொஞ்சம் பயந்துருச்சு. பாருங்க எவ்வளோ கூட்டத்தில் எவ்வளோ ரஷ்ல இந்த பிள்ளைங்க போதுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. இல்லை நாங்கள் இதில் விளையாண்டே தீருவோம்னு ஒரே ஆட்டம். எனக்கு என்ன போய் உள்ளே போய் அணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாச்சு. அது என்னன்னா தலை குப்புற அப்படியே நான் என்ன சொல்கிறது குடல் வாய் வழியாக வெளில வர மாதிரி அப்படி போய் நிற்குது. இறங்கிட்டு வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா. நீங்கள் வேணா ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கண்ணா. ஆத்தாடி நான் போலம்மா பார்க்கலே எனக்கு தலை சுற்றுது. இதிலலாம் ஏறினா அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் 360 கேமரா டிகிரிலாம் வச்சுருந்தாங்க. நம்ம லாஸ்ட் டைமே இதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுனால இந்த வாட்டி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் கூட்டங்க ஒரே கச்ச 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 கச்சன்னு அதுக்கு அவ்வளோ கூட்டங்க. மேபி ஃப்ரைடேங்கிறதுனால இவ்வளோ ரஷ்ஷாக என்னன்னு தெரில. அப்புறம் லைஃப் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டோன்ட் ஸ்பாயில் இட்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இந்த மியூசியம்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஹெல்த்தை பற்றினது அந்த மாதிரி சில பஸ்ஸஸ் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு. ஆனால் எவ்வளோ தான் கூட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும்போது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தாங்க லைஃப். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் ஊர் கோயில்பட்டியில் சித்திரை தீத்தம்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15-16 வருஷமாக கல்யாணம் ஆனதுக்கப்புறத்துலேருந்து நான் மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜும்பாங்க. ஒமானோட அந்த பழைய காலத்தில் மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுல என்னென்ன யூஸ் ஆகும் எப்படி பிடிப்பாங்க என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அது ஒரு செட்டப் மாதிரிக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒமானி அல்வா தான் இந்த வாட்டி எந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னே தெரிலங்க. அதுதான் காணவே காணோம். நாங்களும் ஃபுல்லாக தேடி தேடி பார்த்தோம். லைவாக அங்கே வந்து அப்படியே கிண்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் பெரிய பார்க்குங்கிறதுனால நாங்கள் வேறு ரூட்டில் போயிட்டோமா என்னன்னு தெரில. எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. சரி அடுத்து எப்படியும் அமராத் ஃபெஸ்டிவல் போவோம்ல அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த லைக் போண்டா மாதிரி அந்த ஹனி தோசை சீஸ் தோசை அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஆனால் பக்கத்தில் நிற்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டால் மாதிரி இதில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டு ஒரு ஹோட்டல் மாதிரியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பாப்பா அவங்க கேட்ட ஃபிங்கர் சிப்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஸ் ஹனி முட்டை தோசைலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லா இடத்துலையும் நல்லா மேலே சாஸை மட்டும் ஊற்றி கொடுத்துட்றாங்கங்க. அப்படியே வாயில் வச்சோன்னே புளிப்பாக இருக்கிற மாதிரி. இந்த பிள்ளைங்களுக்குமே அது தானங்க பிடிக்கும். அப்படியே அதை எடுத்து அப்படி சாப்பிட்றாங்க. எனக்கு அப்படியே வாய் கூசுது. ஐயோ எப்படி இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு. அதுக்கப்புறம் அந்த சீஸ் தோசை வந்துருச்சு. அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. சூப்பராக பாயில் ஆகி நல்லா இருந்துச்சு. முட்டை சீஸு மேலே ஹனிலாம் ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் பாப்பா அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி யூஷுவலாக தோசை தான் வாங்கியிருந்தோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அப்படியே ஃப்ளேவர்டாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நல்ல ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட வேண்டியதான். பார்க்கை சுற்றி சுற்றி நடந்து கலோரிஸை பர்ன் பண்ணிட்டு வர வேண்டியதாங்கிற மாதிரிக்கு. இவ்வளோ பெரிய பார்க்கில் நடந்து முடியலங்க. அந்த அளவுக்கு பெரிய பார்க்காக. ஸோ வழி எங்கே இருக்குது எக்ஸிட் எங்கே இருக்குங்கிற மாதிரிக்கு தான் தேடி தேடி நம்ம வர வேண்டியது இருக்குது. இது நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த சைடு பார்க் வரோம் இல்லையா. எல்லாமே ஆல்கோர் கோபுரம் அந்த சைடில் உள்ள குட்டி குட்டி பார்க் தான் நாங்கள் மோஸ்ட்லி போவோம். இவ்வளோ ஃபாராக வந்து இந்த நசீம் பார்க் போகிறதே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போட்டால் மட்டும்தான் நாங்கள் போவோம். அதனால தலையும் புரியல வாலும் புரியல. நான் வரும்போது ஒரு பயங்கர கூட்டம் காமிச்சா ஞாபகம் இருக்கு இல்லையா. அந்த கூட்டம் இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி போனால் அங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டான்ஸ் வேறு போட்டுட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க பாட்டெல்லாம். மியூசிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மியூசிக் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு படத்தில் வடிவேல் சார் அவங்க ஆடுவாங்கல்ல எட்டனா இருந்தா ஏன் பேச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா. ஒரு காமெடியாக ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு ஆடுற மாதிரி அதே மியூசிக்கு அதே மாதிரி ஸ்டெப்பு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேன்னு. அதை கொஞ்சம் நேரம் அங்கேருந்து நல்லா பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போடும்போது வந்து மக்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்து
ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு தான் நான் சொல்லுவேன். இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போடும்போது சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். பை.